அன்பும் மகா பரிசுத்தும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, இப்பொழுதும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். தேவாதி தேவன் உடைய பிரசன்னத்தை ஒரு பிள்ளைகளோடு கூட நீ ஐக்கியப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதித்து பாட ஏற்ற பாடல்களை எங்கள் நாவிலே வைக்கும்படியாகவும், அதே நேரத்தில் பாடி துதிக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வீட்டிலே, அவர் இருக்கிற ஸ்தலத்திலே ஆண்டவரே தேவ சமூகம் இறங்கி வரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம், துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. நீங்கள் வரணும், உடைய சமூகம் அங்கே இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை காணணும். உடைய பிரசனத்தில் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கணும். உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரியசத்தில் நித்தியமான பேரின் உண்டு என்று வேதம் சொல்கிறதே, அதை அவங்க அனுபவிக்கணும். ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்தார். இயேசு நாமத்தை கேட்கிறோம். தகப்பனே, பொன்னான நீதியை எக்கால துணியோடு தூதர்கள் கூட்டத்தோடு இயேசு வருகிறார். ஆத்திருப்போம் பொன்னான வீதியிலே எக்கால துணியோடு தூதர்கள் கூட்டத்தோடு இயேசு வருகிறார். ஆயத்தமாய் காத்திருப்போம். மதிய வேளையிலும் காலை மாலையிலும் மதிய வேளையிலும் கர்த்தரை பாடி நாம் துதித்திடுவோம். கர்த்தரை பாடி நாம் துதித்திடுவோம். பொன்னான வீதியிலே எக்கால துணியோடு தூதர்கள் கூட்டத்தோடு இயேசு வருகிறார். ஆயத்தமாய் காத்திருப்போம். ஆயத்தமாகிடுவோம், அயராத உழைத்திடுவோம். ஆயத்தமாகிடுவோம், அயராத உழைத்திடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம், ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம், ஆனந்தமாய் பாடிடுவோம். பொன்னான வீதியிலே எக்கால துணியோடு தூதர்கள் கூட்டத்தோடு இயேசு வருகிறார். ஆயத்தமாய் காத்திருப்போம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி வருகிறார். சகலத்தை ஜெயித்திட்ட பரிகாரி வருகிறார். பொன்னான வீதியிலும் எக்கால துணியோடு தூதர்கள் கூட்டத்தோடு இயேசு வருகிறார். ஆமென். ஆயத்தமாய் காத்திருப்போம். அல்லேலூயா. ஆமென். ரட்சா சோத்திரம். தேவனுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் எதிர்நோக்கி உண்மை நோக்கி காத்திருக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா சோத்திரம். அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடக்கூடாது ஆண்டவரே. அப்பா சோத்திரம். கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. பாதாளம் அடைக்கப்பட்டு போகட்டும், பரலோகத்திலிருந்தே இருக்கட்டும் தகப்பனே. ஒருவரும் கெட்டு போகாதபடி என்னோடு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இதை நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கொரோனா ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆண்டவரே ஞானோட சபக்கரமான வர வர நோயா வாதை உன் கூடாரத்தை அணுகாத என்று சொன்னீங்கப்பா. வாதி எடுத்து கொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை அப்பா நீ கொடுக்கும்படியாக செபிக்கிற எல்லா பில்லி சூனிய மந்திர தந்திரங்களால்
கற்றிருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இதுவரை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் ஆவி எடுத்து போடுங்கப்பா. கடனே இல்லாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ரட்சிப்பு இல்லாத குடும்பங்களை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும்படியாக இந்த வேலை நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொடுத்து உலகம் முழுவதும் அல்லது பூமியை கரையாந்திர வரைக்கும் அதை நீர் ஆளுகை செய்யும்படியாக வேலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சரி, நாங்கள் நாமத்தினாலே அதுவரை இந்த வார்த்தை கூட அதுவரை நூலத்தனையா பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நடத்தப்பட்டனே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வேத வசனத்தை நாம் தியானம் பண்ண நேற்று தினத்தில் தியானித்த வசனத்தோடு கூட இணைந்து இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனெனில் நேற்று நாம் பார்த்தோம், அதில் புத்தி உள்ள ஸ்திரீகளை குறித்தும் புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்தும் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதில் என்ன செய்யப்பட்டது? மணவாளன் வந்த உடனே கதவு அடைக்கப்பட்டது என்று வேதத்தில் பார்த்தோம். அதுக்கு இணையாக நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த பேழைக்குள் நோவாவினுடைய குடும்பம் 8 பேரையும் அவர் சேர்த்து கொண்டு அவன் அடைக்கவில்லை, கர்த்தர் கதவை அடைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். அல்லேலூயா. அப்போ ஏன் நோவாவை மாத்திரம் பேழைக்குள்ளே சேர்த்து மற்றவர்களெல்லாம் உள்ளே நுழையாதபடி கதவை அடைத்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகம புத்தகத்திலே நீங்கள் இதை குறித்து தியானிக்கலாம். 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகம் 7வது அதிகாரம். உங்கள் கரங்களிலே பைபிளை வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சில வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கக்கூடியவைகளை நீங்கள் பார்த்து வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 7வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அது சொல்லிட்டு, நீயும் உன் வீட்டாரும் இந்த பேழைக்குள் நுழையுங்கள் என்று சொல்லிட்டு, பிரவேசியுங்கள் என்று சொல்லிட்டு, இந்த சந்ததியில், இப்போ இருக்கிற இந்த சந்ததியில், அவனுடைய காலத்தில் இருந்த சந்ததி, இப்போ நம்முடைய காலத்தில் நம்ம சந்ததி இருக்குது. அதை போல அவன் இருந்த அந்த நாட்களிலே அந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யார? நோவாவை மாத்திரமே. அவ்வளோ பெரிய சந்ததியில பூமியில் எத்தனையோ குடிகள் இருந்திருப்பாங்க பூமியில. அல்லேலூயா. நான் சொல்றது ஒரு தேசத்துல அல்ல, பூமி உருண்டையின் மேல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அதுல நோவாக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அல்லேலூயா. ஏன்னா அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய முற்படுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதான் மிக முக்கியம். அல்லேலூயா. நீதிமான். நீதிமான் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய விருப்பத்தை
நிறைவேற்றுகிறவர்கள். அவள் தான் யாரு? நீதிமான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க என்ன வசனம் சொல்லுது நீங்க பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாய் காண்கிறாரா இல்லையா? நோவாவை போல நம்ம எதிர்பார்க்கணும். அப்பதான் அந்த பேழைக்குள்ள அவர் சேர்த்துக் கொள்வார். இன்றைக்கு அந்த பேழை என்பது எதுன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர். இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நமக்கு உண்டான பேழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வசனத்துல நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதே 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11, 12 2 வசனங்களை வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. பூமினா பூமியில் உள்ள மக்கள், ஜனங்கள், அல்லையா? பூமியில் உள்ள ஆத்துமாக்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்களாம்? சீர்கெட்டு போயிருந்தாங்களாம், அல்லையா? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? சீர்கெட்டு போயிருந்தது. அது மாத்திரம் இல்ல, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. மிருகம் போல வாழ்ந்திருக்கிறாங்க. அன்பே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வாழ்க்கை. நீங்க 11வது வருஷத்துல பாத்தீங்கன்னா 12வது வருஷம் பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார். என்னவா? அங்க இருந்து பார்க்கிறார். தேவன் பூமியை பார்க்கிறார், மனுஷர்களை பார்க்கிறார். பார்த்தா இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. என்னத்தை கெடுத்து கொண்டிருந்தாங்கன்னா வழியை. நமக்கு தெரியும் வழி எது? அவருடைய வார்த்தை தான். இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். இப்ப வழி அவருடைய வழியில போல, தேவனுடைய வழியில இவங்க செல்லல. அல்லேலூயா. இவங்க வழி வேற மாதிரி இருந்தது, வித்தியாசமா இருந்தது. அதான் சொல்றாரு, தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போது தேவன் நோவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவருடைய கோபம் பற்றி எரிந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபம் ஜனங்க மேல என்ன ஆயிடுச்சு? பற்றி எரியக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளே நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? அவருக்கு முன்பாக நான் நீதிமானாய் விளங்குகிறேனா? அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாளும் அவர் கோபத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஆளாக கூடாது. அதனால 13வது வருஷம் சொல்லுது, ஸ்தோத்திரம், பூமியோடு கூட அழிந்து போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டுடைய வருகை மிக சமீபமாயிடுச்சு. இந்த பூமி எப்படி செயல்படும் இனிமேல அப்படின்றதுக்கே இன்றைக்கு இருக்க விஞ்ஞானிகள் சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. ஏதோ ஒரு சம்பவம் இந்த பூமியில எல்லாம் மாறப்போகுது. சீதோஷத்தில் இருந்து அல்லேலூயா எல்லாம் மாறப்போகுது. மக்களுடைய வாழ்க்கை முதல் கொண்டு மாறப்போகுது, வித்தியாசமாக போகுது. இதுவரை சம்பவியாத காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஏன்? அவர் பூமியோடு கூட ஆத்துமாக்களை அழிக்கிற நிலைமைக்கு எப்படி நோவா காலத்துல அந்த சந்ததி இருந்ததோ அதே போல சந்ததி இப்போ இருக்கிறது. இல்லையா? அது நம்ம நல்லா நினைக்கிறோம், தியானிக்கிறோம், எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 14வது வசனம் சொல்றாரு பாருங்க. நீ கோப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு,
அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக என்ன செய்ய கீழ்பூச்சு. நீ பேழையை உண்டு பண்ணு. இன்றைக்கு இருக்கிற அல்லேலூயா மோசைகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அல்லேலூயா நூற்றுக்கு அதிபதி சொன்னால லாசரு கதையில பாத்தீங்கன்னாக்கா லாசரு அங்க அனுப்புன்னு சொன்னார். யாரு? நூற்றுக்கு அதிபதி பாதாளத்துல இருந்து சொல்றான், லாசருவை அனுப்புங்க, என்னுடைய சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க, என்ன போலவே இருக்கிறாங்க, அவங்களும் தேவனை மறுதளிச்சு எங்க வந்துடக்கூடாது, நான் இருக்கிற இந்த ஸ்தலத்துக்கு வந்துடக்கூடாது, பாதாளத்துக்கு. அதனால லாசரு ஒரு விஷயம் அனுப்புங்க சொல்லும்போது அவங்க அங்க ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, அங்கே பூமியிலே மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை குறித்து அவர் சொன்னார். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நோவா கிட்ட பேழையை உண்டு பண்ண சொன்னாரோ, இன்றைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் மோசையின் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேழையை உண்டு பண்ணு. நான் பூமி என்ன செய்ய போறேன், பூமியோடு கூட இந்த ஜனங்களை அழிக்க போறேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நடக்க போகுது. அதனால பேழையை உண்டு பண்ணினார். அந்த பேழை யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பேழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் கிறிஸ்துக்குள்ள வராங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஏன்னா அவர் பெயர் என்னது? ரட்சகர், மீட்பர். அல்லேலூயா. நம்மளை இரத்த கிரயம் கொடுத்து மீட்க அவர் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார், வார்த்தையா இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அல்லேலூயா, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவார். நித்திய ஜீவன் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நன்றாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்களா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. இது எச்சரிப்பின் சத்தமா இருக்கிறது. இது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. பிரியமானவர்களே, ஆனால் தான் அதை நான் அவ்வளவுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுல 19வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொன்னாரு, சகலவித மாம்சமான ஜீவதந்துகளிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு கூட காக்கப்படுவதற்கு பேழைக்கும் சேர்த்துக்கொள். அல்லேலூயா. அப்ப எல்லாமே இன்னைக்கு பேழைக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே சேர்த்துட்டார். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, மனுஷன் தான் இன்னும் போகாம இருக்கு. மனுஷன் அவர் சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் மாத்திரமே இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாங்க சொல்றேன். ஏன்னா அவரை அழிக்கும் போது நல்லா தெரிஞ்சுங்க, அவரு அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு? இந்த 19வது வசனம் பாருங்க. சகலவித ஜோடாக உன்னோடு கூட சுவேரிக்குள் சேர்த்துக்கொள், ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதி மிருகங்களிலும் பூமியில் சகல ஜாதியான ஊரு பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுது. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அதை அழிக்க ஆரம்பிச்சார். 20வது வசனம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது. இல்லை அதுக்கு அதே நேரத்தில் 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசி. இல்லையா? 7வது அதிகாரத்தில் 11வது வசனம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன. மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம், போர் போட்டு எடுக்கிற பாருங்க தண்ணி, அத மாதிரி உள்ளகிற தண்ணிலாம் ஊத்து மேல வந்துடுச்சா. இப்ப போர் போட்டாதான் நம்ம பைப் வழியா தண்ணி எடுக்கிறோம். அப்ப போரே போடல, ஆனா ஊற்று வருது. அல்லேலூயா. ஆறுகள் குளங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஊற்று கிழந்து கிளம்பிடுச்சு. கடல் முதல் கொண்டு
ஒரு சொல்லிங்களா? அல்லேலூயா. என்னது? ஆழங்களாக்குன பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திற உண்டன. நல்ல தேர்த்துங்க. எது வானத்தின் மதகுனா என்ன அர்த்தம்? மழை. வானத்திலேயே அவர் மதகு வச்சிருக்காரு, லேக் வச்சிருக்காரு. அங்க லேக்ல என்ன வச்சு லாக் வச்சிருக்காரு. திறந்து விட்டா மழை வரும், அவர் மூடிட்டாருன்னா மழை வராது. அந்த மழையை அவர் கட்டளையிட்டார். அப்ப என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. இங்க ஊத்து பெருகுது. இப்ப கூட சொல்லின்னு இருக்கிறாங்க, கடல் பெருகி கொண்டு வருகிறது, கடல் மட்டம் உயர்கிறது, பல இடங்கள்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சொல்றாங்கல்ல, அது அப்பவே நடந்துச்சு. அல்ல புதுசு இல்லை அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் மேல வந்துச்சு. அதே நேரத்தில் வானத்து மதகுகளும் திறக்கப்பட்டது. கீழே ஊத்து வருது, மேலேயும் தண்ணி வருதா? எப்படி? இப்ப நமக்கு மழை வண்டி வருது, தண்ணியில போய் கடல்ல சேர்ந்துடுது, இல்ல உள்ள பூமியில இறங்கிடுது, நம்ம வத்திடுது, நம்ம போயிடுறோம். நம்ம கீழேயும் ஊத்து கிளம்பி வந்துருக்குது, மேலதான் மழை வந்திருந்தா பூமின்னா ஆக யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அது அப்ப சம்பவித்தது அந்த மாதிரி. அதுல 7வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிங்க. அதுல மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிட்டோம். எப்படியா? கர்த்தர் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் மலைகள் எல்லாம் மூட ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம கூட தண்ணி வந்தா என்ன பண்ணுவோம்? மேடுக்கு போவோம். ரொம்ப தண்ணி வந்துட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் ஒரு மாடி தான், ஒரு மாடி மேலே போவோம். இல்லை ஏத்தாப்புல ஒரு வீடு தான், அந்த வீட்டில் போய் 2வது மாடியில் போவோம். இருக்க பெருகினே போவோம். எல்லாத்துக்கும் வீட்டுக்கு மேலே வந்துச்சு என்ன பண்ணுவான்? மலைக்கு தான் ஓடணும். கட்சியில் மலைக்கு போனா மலைக்கு மேல 15 முழம். அடி பெருசு, அடியை விட முழம் பெருசு. அப்ப 15 அடி இல்லை, 15 முழம் மலைக்கு மேல. அப்புறம் எப்படிதான் கரை கிடைக்கும்? எவ்வளவு நேரத்தை மனுஷன் நீந்துவான்? என்னதான் நீச்சல்ல பெரிய கிளவரா இருந்தா கூட அல்லையா முடியாது. எவ்வளவு நேரம் நீந்த முடியும்? யோசித்து பாருங்க. கரை இருந்தா தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். இப்போ எங்கேயுமே கரை கிடையாது. மலையிலேயே இப்ப கரை இல்லை, தங்க முடியாது. அதுக்கு மேல 15 முழம் தண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்குமானா நடந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனம் பாருங்க, அந்த 7வது அதிகாரத்துல அது என்ன சொல்லுதுன்னு, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது, எத்தனை நாள்? தொடர்ந்து ஒரு நாள் இல்லை, 40 நாள் தொடர்ந்து கீழே ஊற்று கிளம்புது, மேலே மழை பெஞ்ச மாதிரியா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற வசனம் பாருங்க. ஜலம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளப்பிட்டு அது பூமியின் மேல் மிதந்தது. சரிங்களா? பேழையை கிளம்ப பண்ணிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ சாதாரணமாக மீனவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க? கடலோரத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை அங்கே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய போட்டுக்கிட்டலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ போட்டு நம்ம கரைக்கு எடுத்து வராமல், பைக் எடுத்து வராமல் எடுத்துன்னு வந்துட முடியாது. அல்லையா? 2வது வலையெல்லாம் இருக்கும், அந்த வலையெல்லாம் அங்கே தான் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க டிரான்ஸ்போர்ட் லாரியும் வேனை வச்சு தீன்னு வந்துட முடியாது. அப்போ எல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போ அது களவு போகாமல் இருக்கிறதுக்கும், அந்த போட்டு காற்றுல கத்துல அடிச்சுன்னு போகாமல் அதை கட்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கே தான் இருப்பாங்க? அவங்க கடலோரத்தில் தான் இருப்பாங்க. பக்கத்துலேயே அவங்க தள்ளி விட்டுருவாங்க. பரவாயில்ல. கொஞ்ச நேரம் அப்படி இழுத்துட்டு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை கரை கொண்டு வருவாங்க. அவர் ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம், அப்புறம் கரைக்கு தள்ளி விடும். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த 300 முழம் போட்டும் 300 முழம் நீட்டும் 50 முழம் உயரமும் அகலமும் 30 முழம் உயரமும் உள்ள இந்த பேழைய நோவா எங்க செய்யறான்? அவன் இருக்கிற இடத்துல செய்யறான், ஊர் உள்ள செய்யறான், கரையோரத்துல இல்லை. ஏன்னா அவன் மீனவன் கிடையாது. அவன் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பேழையை உண்டு பண்ணாரு. அவன் எங்க இருக்கிறானோ ஊர் உள்ள செய்யறான். அவன் அங்க இருக்கிற என்ன நினைச்சிருப்பாங்க, இப்போது நமக்கு கண்டெய்னர்லாம் தூக்கி வச்சு போட்டை தூக்கி வந்துடலாம், ட்ரெயின்லாம் இருக்குது. அப்போல்லாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. இவ்வளோ பெரிய போட்டை இங்கே உட்காந்து செஞ்சுன்னு இருக்கிற, எப்போ அதை போய் தண்ணியில் இறக்குவான்னு பார்த்துருப்பாங்க எல்லாரும். ஆனால் பெஞ்ச மழையில
அது மிதக்க ஆரம்பிச்சிச்சு அந்த இடத்துல. அப்ப எந்த அளவுக்கு மிதக்கி இருக்கும், எவ்வளவு தண்ணி வந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது இல்லையா, என்ன வெயிட் வந்திருக்கணும், கப்பல் மாதிரி. அது யாருக்கு வரையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மிதக்க ஆரம்பிச்சிச்சு, வேலையை கிளப்ப பண்ணினது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம் சொல்லுது, ஜலம் பெருவெள்ளமாகி பூமியில் மீது மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. இப்ப யாருக்கிறாது உள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுடைய குடும்பம் மாத்திரம்தான் இருக்குது, மிதக்குது. அப்ப மற்றவங்க நிலைமெல்லாம் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அந்த 17லேருந்து 20 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, 20 வரைக்கும் வாட்ச, மூடப்பட்ட மலைகள் மேலாக 15 முழ உயரத்துக்கு ஜலம் என்ன பண்ணியது, பெருகிட்டு. 24வது வசனம் பாருங்க. அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலம் பூமியில 150 நாள் மிகவும் பிராய்த்து கொண்டிருந்தது. அதாவது 40 நாள் மழை பெஞ்சது, ஊத்து கிளம்பிச்சு. அது வத்திரத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சா, 150 நாள் ஆச்சோம். 150 நாள் தண்ணி அப்படியே தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னதான் ஆகும், ஒரு உயிர் கூட இல்லை, எல்லாம் செத்து மாண்டுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனம் பாருங்க. அதுல அப்பொழுது மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமி மேல் சஞ்சரித்து யாவும் ஆண்டன. எல்லாம் செத்து போச்சு, ஒண்ணு கூட இல்லைங்க. 22வது வசனம் சொல்லுது, வெட்டாந்தரையின் உண்டான எல்லாவற்றிலும் நாசியில சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. தண்ணியில வாழ்றது இல்லை, வெட்டாந்தரையில வாழக்கூடிய எல்லா உயிர் ஜீவன்களும். ஹல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள, ஹல்லேலூயா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லா நகர ஜீவி எல்லாம் செத்து போச்சு. அந்த பேழைக்குள்ள ஒரு ஜோடியா போச்சு பாருங்க, அது மாத்திரம் தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி பூமி என்ன பண்ணிருக்குது, ஒரு வாட்டி தேவன் அழிச்சிருக்கிறார். புதுசு இல்லை வரப்போறது, இப்போ அழிக்க போறான்னு சொல்றத இது இன்னும் புதுசா அழியறது இல்லை, ஏற்கனவே அழிச்சிட்டாரு. அப்போ இவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது அதிகாரத்துல பாருங்க. இல்ல இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பான், அவன் உள்ள கொண்டு போயிருப்பான். ஆனா ஒரு குறிப்பிட்ட, இப்ப கூட என்ன செய்யறாங்க, இந்த டைனோசர்ஸ் ஒரு மிருகம் இருக்குது பாருங்க, அந்த மிருகம் அப்பதான் செத்து இருக்குது. ஏன்னா அதை எதுக்குள்ள கொண்டு போல, அவன் பேழைக்குள்ள கொண்டு போல. அது அவ்வளவு பெருசாச்சு, அது எப்படி இவனுக்கு கீழ்படிஞ்சிருக்குமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறான். இப்ப கூட தான் இருந்தாக அந்த மிருகத்தை தூக்கி சூழ் வைக்க முடியுமா? யானையெல்லாம் வச்சிடறாங்க, சிங்கம் புலியெல்லாம் வச்சிடறாங்க. மனுஷன் அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அது அவ்வளவு பெருசு. எப்படி தண்ணியில மேல திமிங்கலம் எப்படி பெருசோ அது மாதிரி நிலப்பரப்புல அதுதான், வெட்டாந்தரையில அதுதான் பெருசு, பெரிய மிருகம். அது அவன் கொண்டு போல, ஆனால் தான் அது அழிஞ்சுது. இதையும் சொல்றாங்களே, அது 4000 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. அப்போ ஒரு அழிவு வந்து அப்போ அழிஞ்சதுதான் அந்த மிருகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ புதை பொருளாக எடுக்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கெங்க அகழிலாம் நோண்டுறாங்க, என்னமோ புதையெல்லாம் கிடைச்சின்றாங்களே, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் அந்த காலத்தில் அழிஞ்சது தான். இப்போ ஒன்று புதுசாக அழிஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு அழிவுலாம் உள்ள போயெல்லாம் எந்த ஊரும் இதில் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உலகமே அழிஞ்சது, உலகமே அழிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 8 பேர் மாத்திரம்தான் இருந்தாங்க உயிரோடவே, மனுஷன்ற நிலைமையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து உருவானவங்க தான் இன்னைக்கு இருக்கிற இந்த சந்ததி வரைக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அந்த வசனத்துல அந்த பேழை, அந்த தண்ணி, அந்த 8வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும். 8வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவங்க என்ன பண்றான், முதல்ல காக்கா விடுறான், அப்புறம் புறா விடுறான், எல்லாம் விடுறான். விட்டு கடைசியில ஒரு இடத்துல தான் புறா போயிட்டு வந்தோன்னா அந்த கரையிலேருந்து என்ன பண்ணிச்சு, ஒரு இலையை தான் பிடிச்சின்னு வந்துச்சு.
அப்போதான் தெரிஞ்சது, ஓ எங்கேயோ கரை வந்துடுச்சு, நிலம் என்ன ஆயிடுச்சு, தண்ணிலாம் வத்த ஆரம்பிச்சிச்சு தெரிஞ்சுனா. ஏன்னா இவன் வெளியே வந்து ஆகணுமே, இவனுக்கு கரை வேண்டுமே. யாருக்கு? நோவாக்கு. போட்லேயே இருந்துருக்க முடியாது, கப்பல்லையே, பேழையிலேயே, அலையிலையா. அப்போ நல்லா தெரியும், இன்னைக்கும் இந்த அழிவுக்கு தப்பிக்கணும்னா அவன் எப்படி பேழைக்குள்ள யாரும் நம்பாத ஒரு காரியத்தை அவர் சொன்ன உடனே செஞ்சான். ஒருவேளை அவன் கீழ்ப்படியாமல் இருந்தானா அழியும் போது அவனும் சேர்த்து தான் அழிஞ்சிருப்பான். அவன் கீழ்ப்படிஞ்சு ஆண்டோட வார்த்தை சொன்னது தான் நடக்கும், சம்பவிக்கும். அந்த அளவுக்கு ஆண்டு மேல என்ன வச்சிருந்தான்? அவன் நம்பிக்கையை வச்சிருந்தான், விசுவாசம் உள்ளவனா இருந்தான், உண்மை உள்ளவனா இருந்தான். அவன் குடும்பம் தாழ்த்தப்பட்டது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை தேடி வருவீர்களானால் அடுத்த வரப்போற உலக அழிவுக்கு நாம காப்பாற்ற முடியும். பேழை யாரு? ஏசப்பா தான். அந்த வார்த்தை தான். ஏசப்பான படம் இல்லை, சிலை இல்லை, ஹல்லேலூயா, வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்க அந்த 8வது அதிகாரத்துல 21வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. நான் இப்போது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அது சொன்னாரு. யார்கிட்ட? நோவா கிட்ட. டேய், இது இப்ப நான் பண்ண மாதிரி இனி அதை போல என்ன செய்ய மாட்டேன், நான் இனி எந்த இதையை நான் அழிக்கவே மாட்டேன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 21வது வசனத்துல 8வது அதிகாரத்தில் 21வது கடைசி பகுதி சொல்லுது பாருங்க. நான் இப்போது செய்தது போல, இப்ப அழிச்சன அது போல இனி சகல ஜீவனையும் நான் என்ன செய்யறதில்லை, சங்கரிக்க போவதில்லை. 22வது வசனம் சொல்லுது, பூமியில நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிந்து போவதில்லை என்று நம்முடைய உள்ளத்திலே சொன்னார். என்ன சொன்னாரு? எப்பப்போ எந்தெந்த காலம் வருதோ அந்தந்த காலத்துல அது எல்லாம் கரெக்டா நடக்கும். இனிமே எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன் சொன்னா தெரியுமா? அவன் நன்றி செலுத்தன். அவன் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே என்ன பண்ணான்? அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தன். இன்னைக்கு நாமெல்லாம் கர்த்தருக்குள்ள அந்த பேழையில சேர்த்து கொண்டிருக்கிறாரே, நம்மை அவர் விசுவாசிக்க வைத்திருக்கிறாரே. எல்லாராலும் விசுவாசிக்க முடியலையே, அவரை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஆனால் நாம இவ்வளவு உறுதியா இருக்கிறோம்னா இது நாமளா இருக்கிறது அல்ல, ஆண்டு நம்முடைய பேழைக்குள்ள அடைத்து வைத்திருக்கார். அவர் கதவை பூட்டி விட்டார். இனி நம்ம வெளியே போக முடியாது ஏசப்பாவை விட்டுட்டு. அல்லேலூயா. அதனால அவன் என்ன பண்ணா, கரைக்கு வந்த உடனே அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என்னை காப்பாத்த நீங்கள் ஆண்டவரே. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி வந்தவனு தான் அந்த ஓய்வு நாளை அனுசரிக்க அவர் கட்டளையிட்டார். வார்த்தை, ஒரு நாள் எனக்காக நீ துதிக்கணும், ஆராதிக்கணும். அதை இன்றைக்கு கிறிஸ்துவ செய்யறோமா இல்லையா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். பிரியமானல, அதுல பாருங்க, அந்த 20வது வருஷத்துல பாத்தீங்கன்னா, இல்லையா, ஆதி 28ல 8வது அதிகாரத்துல 20, அப்போது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி என்ன பண்ணா, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். அது அவருக்கு எப்படி இருந்துச்சா? அந்த பலி செலுத்துறது அவருக்கு எப்படி இருந்துச்சாம் பாருங்க. அது அவருக்கு எப்படி, அவருக்கு உகந்த வாசனையா இருந்துதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இது பாருங்க. அப்போது நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுகந்த சகல மிருகங்களையும் சுகந்த சகல சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் அவன் என்ன செய்தான்? அவன் பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போலவே நாம என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பலி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு போய் அதுக்கு நம்ம போய் ஆடு மாடெல்லாம் பலியிடணும்னு அவசியம் கிடையாது. பிரியமானவர்களே, அதுக்கு பதிலாக நாம செலுத்த வேண்டிய பலி என்னத்தை? பலி எபிரேயர் புத்தகம் 13 இருக்குது பாருங்க. எபிரேயர் புத்தகம் 13 15-16 வாசிக்கிறேன். ஆகையால்
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போது தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், நல்ல அழுத்தமா வாசி பார்த்தா தெரியும். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும், பிதாவாகி தேவனுக்கு செலுத்தணும். அப்போ ஸ்தோத்திர பலி யாருக்கு இல்லை? இயேசுப்பாவுக்கு இல்லை. அவர் மூலமாய் அவருடைய நாமத்தில் பலன் கொண்டு நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபத்தை துவங்கவும் தெரியாது, முடிக்கவும் தெரியாது. இயேசு நாமத்தில் கேட்கிறோம், நல்ல பிதாவேன்னு முடிச்சுடுவாங்க. இயேசு கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே நான் முடிச்சுடுவாங்க. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் கேட்கணும். ஒரு ஜெபம் எடுக்கணும்னா நமக்கு பலன் வேணும். அந்த பலன் யாரால கிடைக்கும்? பரிசுத்த ஆவியால தான் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண முடியல, நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க முடியல, அநேகருக்கு போய் கர்த்தரை பற்றி சொல்ல முடியல. காரணம் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது தான் நீ பலன் அடைவான்னு சொல்லுகிறது. அப்ப ஜெபத்தை நம்ம ஏறெடுப்பது எப்படி? பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில சொன்னார்ல, அவருடைய நாமத்தில கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்ப எங்க போகுது? அந்த ஸ்தோத்திர பலி நேரா பிதா கிட்ட தான் போகுது. அதுதான் இங்க சொல்ற. சொல்லிட்டு அது இல்லாம 16வது வசனத்துல சொல்றாரு, எபிரேயர் 13:16, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் பிரியப்படுறார். இந்த மாதிரி பலி நம்ம செலுத்தணும்னு ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்யறாரு? எண்ணம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கற்பனை பண்ணின்னு இருக்கிறார். என் பிள்ளைங்க இப்படி ஒரு பலியை செலுத்துவாங்க எனக்கு அப்படின்னு என்ன செய்யறாரு? அவர் எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்மை அங்க இந்த வசனம் ரொம்ப பெரிய நல்ல வசனம். இது எப்படின்னா, நம்ம பலி செலுத்துறது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியம் என்ன செய்யறோம்னு சொல்றோம் அந்த 16வது, நன்மை செய்யவும், அப்புறம் தான தர்மம். அப்ப நன்மை செய்யறது வேற, தான தர்மம் பண்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன செய்ய, நன்மை செய்ய தான தர்மம் பண்ணா நன்மை செஞ்சுட்டாவன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லிய வசனம். அன்றியும் எது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறது மாத்திரம் இல்லை, உதடின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி மாத்திரம் இல்ல, அடுத்தது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். அப்ப 2 காரியத்தை சொல்றாரு. அப்ப நன்மைன்றது வேற, தான தர்மம் என்பது வேற. நிறைய பேர் என்ன நினைச்சு, தான தர்மம் மட்டும் நன்மை செஞ்சாமன்னு நினைச்சுக்குவாங்க. எத்தனை பேர் தான தர்மம் பண்ணுவீங்க? இல்லையா? அதை யோசிக்கணும். நம்மளால எத்தனை பேர் தான தர்மம் பண்ண முடியும் சொல்லுங்க? என்னதான் பெரிய கோட்டீஸ்வரம், என்ன மில்லியனரா இருக்கட்டும், இல்லையா? அப்படியா வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்துருவான். டெய்லி எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிக்கினே இருப்பானா? இல்லையா? ஏதோ ஒரு நாள், ஒரு பண்டிகை நாள் ஏதோ ஒன்று வச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடை போடுவான், அவ்வளோதான். அது நன்மை ஆகிடுமா? ஒரு நாள் சாப்பாடு போட்டால் போச்சுக்குவானா? அப்போ மறுநாள் யார் சாப்பிட போகிறது? அது இல்லையா? தான தர்மம் பண்ணணும். ஏழைக்கு இறங்குறது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அது இல்லையா? அது செய்யணும், செய்ய வேணான்னு சொல்ல, அது செய்யணும். ஆனா அதே நேரத்தில் நன்மை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கேட்கலாம், என்னங்க நன்மைனா என்ன? அது ரொம்ப பேருக்கு தெரியாது. நன்மைனா என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு நன்மை ஏதாவது அவங்க தேவைகளை எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணா நன்மை செய்யறவன்னு நினைச்சுக்குவாங்க. அது கிடையாது. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க. நீங்க மத்திய புத்தகத்தில் லூக்கா புத்தகத்தை வாசிச்சாதான் தெரியும். மத்திய புத்தகத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாரு, அதை லூக்கா புத்தகத்தை விளக்கமா சொல்லுவார். இல்லையா? மத்திய புத்தகம் 7வது அதிகாரத்துல 9 11 உள்ள வசனத்துல 2 காரியத்தை சொல்லுவாரு, அங்க 3 காரியத்தை எடுத்து சொல்லுவார். உங்களில் எந்த மனுஷனாவது தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? இல்லையா? ஒரு அப்பா இருக்கிறாருன்னா பிள்ளைக்காரன் போய் எனக்கு சாப்பாடு போடுப்பான்னு கேட்டா சாப்பாட்டுக்கு வயலா கல்லை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அடுத்தது, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? மீன் கேட்கிறான், மீன் வாங்கி மீன் வறுத்து கொடுப்பானா? பாம்பை பிடிச்சிட்டு வந்து கொடுப்பான்?
அதே மாதிரி அதை சொல்லிட்டு 2 காரியம் தான் சொன்னார் அவர். ஒன்று கல்லை கொடுத்து கல்லை பற்றி பேசினார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானான்னு கேட்டார். அடுத்தது ஒருத்தர் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க சொன்னார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்போ எல்லா அப்பா அம்மாவுமே எப்படிதாங்கிறாங்கன்னா பொல்லாதவர்கள். அல்லேலூயா. எல்லா அப்பாவும் என்னதான் பொல்லாதவர்கள்ன்றார் ஆண்டவர். மொத்தத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு பிள்ளைய வளர்க்குறாங்கன்னா சும்மா வளர்க்கல, அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு தான் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைய வளர்த்தா நாளைக்கு பெருசாச்சுன்னா நாளைக்கு நம்மளை உட்கார வச்சு சோறு போடணும்னு பார்க்குறாங்க. சோறு போடலைன்னா அப்பவே சின்ன வயசுலேயே உன்னை க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்போ நோய் வந்தது, உனக்கு எவ்வளோ செலவு பண்ண, அப்பயே உன்னை விட்டுருக்கணும்டா ஒன்று அப்படின்னு சில தாய்ங்க அப்படி சொல்றத கேட்டுது. அல்லேலூயா. சொந்த தாயே சொல்லுவாங்க, போறானே அப்படியே போய் தொலைஞ்சானா நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்ற தாய்லாங்கிறாங்க. அவன் என்னதான் பண்ணட்டுமே, ஏசப்பாவுக்கு நம்ம எவ்வளோ விரோதியாக தான் இருந்தோம், நமக்கு உயிரை கொடுக்கல ஏசப்பா. ஆனால் அந்த மாதிரி அன்பு எது தாய் தகவனால் செலுத்த முடியுமா? முடியாது. ஒரு பிள்ளை நல்லா பார்த்துக்கினானா ஓகே, பார்க்கலன்னா முடிஞ்சு போச்சு. அதான் தர பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, எங்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்களா, நன்மையானதுன்ற. இப்ப நன்மை இங்கே நமக்கு வழங்க மாட்டேன். தான் நன்மை நன்மைன்றாங்களே, என்னையா நன்மை இந்த வசந்தி வழங்கலையேன்னா. ஏன்னா அவருக்கு தெளிவா எழுதல. மத்தேயு எழுதும்போது மொத்தம் 4 சுவிசேஷகர் இருந்தாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல லூக்கா கொஞ்சம் நல்லா தெளிவா எழுதியிருப்பார். இதே காரியத்தை அவர் சொல்லுவார். அங்க லூக்கா 11 9 12 வாசிங்கன்னா 13 வரைக்கும், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், நல்லா கேட்டு கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேளுங்க? காசு கேளுங்க. என்ன கேளுங்க? காசு கேளுங்க, பைக் கேளுங்க, காரு கேளுங்க, வீடு கேளுங்க. அல்லேலூயா. அது இல்லை, நீங்க சொல்றத பாரு. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள். எதை? வார்த்தையை தேடணும். பைபிள்ல அப்போ உங்கள்கிட்ட பேசுவார், கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். யார் கதவை தட்டணும்? ஏசப்பா கதவை தட்டுறதுக்கு தான் ஜெபம். கேட்கணும், தேடணும், தட்டணும். என்ன கேட்கணும்? அங்கதான் இருக்குது நன்மை. அந்த இடத்துல தான் நன்மை அடங்கி இருக்குது. அதுதான் அதை நான் அப்படியே பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். வசனத்தை தேடணும். சும்மா பேருக்கு எடுத்து நானும் இன்னைக்கு 10 அதிகாரம் வாசிக்க கூடாது. ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் வார்த்தையான தேவன் நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவரே, எனக்கு தரிசனம் கொடுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேடணும் வார்த்தையை. அப்போது நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். தட்டுங்கள், ஜெபத்தின் மூலமா அவர் இருதயத்தை தட்டுங்க, கேளுங்க. அப்போது நீங்கள் அவரை என்ன செய்வீங்க? அல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். ஏசப்பா திறந்து கொடுப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். எங்க நம்ம எங்க கேட்கிறோம்? நன்மையும் செய்யறதில்லை. நன்மையை பற்றி நான் சொல்றேன். அடுத்தது கேட்கறதும் இல்லை. கேட்ட என்ன கேட்கிறோம்? பணம் வேணும், காசு வேணும்னு கேட்கிறோம். அதுக்கே தேடாது, அது தேடாது. அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. பணம் காசுல நம்ம இங்க பிரிண்ட் பண்றதுங்க. இங்க பேங்க்ல பிரிண்ட் பண்றது. ரிசர்வ் பேங்க்லேருந்து அங்கேருந்து வருது, அவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ஜனங்க மத்தியில் வச்சு அதை வச்சு காசு புழக்கத்துக்கு வருது. அது எங்க ஏசப்பாட்ட இருக்கும்? அது அவர்கிட்ட அதை கேட்காதீங்க, தேடாதீங்க. அல்லேலூயா. தேடணும். எதை தேடணும்? வார்த்தையை தேடணும். அவர்கிட்ட பேசுறது. எங்கிட்ட பேசுங்க.
தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். அதுதான் நன்மையானது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். சொல்லிட்டு, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்துல மகன் அப்பத்தை கேட்டால் அவனை கல்லை கொடுப்பானோ? இது அவரும் சொல்லிட்டார், மத்தேயும் சொன்னார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாங்களோ. அடுத்தது, மீனை கேட்டால் அவனுக்கு மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? இதையும் மத்தேயும் சொல்லிட்டார். இது மூணாவது ஒன்று அடிஷனல் ஒன்று சேர்க்கிறார். என்னன்னா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதுற முட்டையை கேட்டால், ஏன்னா முட்டை வந்து இன்னைக்கு என்ன சொல்றோம், ஆளுங்க டெய்லி 2 முட்டை சாப்பிடணும் நல்லதுன்றாங்க. லூக்கா வந்து டாக்டர், ஆனால் அவர் முட்டை மேல ஒரு எண்ணம் போயிடுச்சு. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்ப மேட்ரி வராது பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நன்மையானது என்ன அர்த்தம்? நன்மையானது செய்யி கூட தான தர்மம் செய்யினர். அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள அவங்களை நடத்தணும். கேட்கணும், ஏசப்பா என்னை பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். நல்ல சொல்றீங்களா? இதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு யார் கேட்கிறா? பரிசுத்தாய் கேட்க மாட்டாங்க, அந்நிய பாஷா பேச மாட்டாங்க, அதை கிண்டல் பண்ணுவாங்க. அபிஷேகம் அதான் சொல்றாரு, நீ குமாரனை கிண்டல் பண்ண கூட பரவாயில்லையா, பரிசுத்தாவை கிண்டல் பண்ணினா இங்க இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையில அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கேட்டுங்க, பரிசுத்த ஆவியை கேட்கணும், முழங்கால் போட்டு அல்லேலூயா கேளுங்கள், எசப்பா என்னை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, எனக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க. கேட்டீங்கன்னா ஆண்டவர் அப்படியே இறங்குவார் உள்ள. கேட்கறதுல தான் இருக்குது. கேட்டா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட கேட்கணும். அரைகுறையமா கேட்டு கூடாது. நானும் கேட்டுதாங்கிறாங்க கொடுக்க மாட்டாருன்னா அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம்? மேனேஜர் காலில் கையில ஊந்து எப்படியாவது பரட்டி எப்படியாவது குத்துருவாராம். எத்தனை வாட்டி அவர் கூப்பிடும் போதெல்லாம் போய் வெளியே போய் காத்துனுக்குறான் லோன் வாங்குறதுக்கு. தொந்தரவு பண்றான் இல்ல? அது மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நீங்க தொந்தரவு பண்ணணும். எஸ்ப்பா என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புல நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே நீ கேட்கணும். அப்படி கேட்கும் போது கர்த்தர் உங்களை நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உங்கள் பாவங்களை எல்லாம் கண்டித்து அவர் உணர்த்துவார். அல்லேலூயா. அதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். சொல்றாரு பாருங்க, யோவான் 10:11 சொல்றேன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மேய்க்க விரும்புகிறார். நமக்குள்ள இருந்து நம்மளை டெய்லி மேய்ப்பார். அது 23வது சங்கீதத்துல அவன் சொல்லுவான், தாவீது முதல் 2 வருஷம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்க தாழ்மையே வர, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. தாழ்மை இல்லை, தாழ்ச்சினா ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையேன்ற மாதிரி இருக்க நடத்த மாட்டார். மேய்ப்பன் இருக்கிறாரு. ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருந்தா எப்படி கிடைக்கும்? ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் இருந்தானா அவனுக்கு புல்லுள்ள இடங்கள் இருக்கும், அவன் மேய்ப்பான். இங்க இருக்கிற ஆடுகளுக்கு யாரும் இல்லை, மேய்ப்பன் இல்லாத தான் போஸ்டர் பிச்சு சாப்பிட்டுனுக்குது, பிளாஸ்டிக் பைய எடுத்து சாப்பிட்டுனுக்குது. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நமக்கு நல்ல மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. அது சொல்றாரு பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அதனால வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும், டென்ஷனே இல்லாம வாழ்க்கை இருக்கும். என்னை யார் நடத்துவேன், நான் இதை எப்படி பண்ணுவேன், அதான் அந்த டென்ஷனாக இருக்காது. ஏன்னா நம்ம மேய்ப்பு இருக்கிறார், அவரை கொண்டு போயிடுவார், எல்லாத்தையும் நடத்துவார். உணவை கொடுக்கிறவர் உடையை கொடுப்பார், உடையை கொடுக்கிறவர் இருப்பிடத்தை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், சகலத்தையும் நமக்கு நடத்துவார். ஒன்று கூட குறை இருக்காது. நம்முடைய குறைவெல்லாம் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கும். மகிமையின் ஐஸ்வர்யம்.
நம்ம கண்ணில் பார்க்குற ரூபா நோட்டு அந்த ஐஸ்வர்யம் இல்லை. 2000 நோட்டு 500 நோட்டு கிடையாது. வேற சொல்லுவீங்களா? மகிமின் ஐஸ்வர்யம், கண்களால் காணக்கூடாத ஐஸ்வர்யம். காற்று இருக்குது, கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அது போல இயேசுவோடைய ஐஸ்வர்யம் நம்ம கூட இருக்கும். அது குறைவெல்லாம் மகிமின் ஐஸ்வர்யத்தினால் நமக்கு நிறைவாக்கி கொடுப்பார். சந்தேகம் கிடையாது பிரியமானவர்களே. சமாதான வாழ்க்கையில் உங்களை நடத்தி செல்வார். யோவான் 16:8 சொல்லுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பாவம் செய்யறதுக்கு துணிய மாட்டீங்க. ஏன்னா அது பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆவியான உங்களுக்கு சொல்லினே இருப்பார் ஆத்மாவுக்கு. ஏன்னா அவர் உள்ள இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. ஏசப்பா எனக்குள்ள வரணும்னா நான் ஏசப்பா மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வாயில படுத்து மாத்திரை முழிக்க முடியுமா? இல்லை ஒரு பேப்பரில் ஏசப்பா படத்தை வரைஞ்சி அதை அப்படியே சுருட்டி வாயில போட்டு தண்ணி போட்டு மூங்கிட்ட உள்ளே போயிடுமா? கிடையாது. ஏசப்பா எப்படி உள்ள போறார்? வார்த்தையின் மூலம் உள்ள போறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி உள்ள போறார்? நம்ம மூச்சு எடுக்கிற மாதிரி ஆவியானவர் உள்ள போயிடுவார். நீ கிரகிச்சுக்கணும் அவரை. அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், அல்லேலூயா, எப்படி பரிசுத்தமா வாழணுன்றது குறித்தும். அடுத்தது நியாய தீர்ப்பு. எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒரு தண்டனை இருக்குது. எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறார். அங்க ஒரு புத்தகம் இருக்குது. உன் பிறந்ததுல இருந்து உன் உயிர் எடுக்கிறவங்க என்னென்ன பண்ண அத்தனையும் அங்க இருக்குது. எல்லாத்துக்கும் அங்க இருக்கு. என்ன இருக்குது? தண்டனை இருக்குது. அதை உணர்த்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் எபிரேயர் 13:15-16 சொல்லுது. என்ன சொல்லுது? ஒன்னு தேவனுக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கணும். 2வது அவருக்கு பரிசுத்த ஆவியை பற்றி என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நம்ம அறிக்கை செய்யணும். அதான் நன்மை செய்யறது. அதுதான் நன்மை செய்யறது. நன்மை செய்யுதுன்னா பரிசுத்த ஆவியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். பேதுரு கொடுத்தானே, கரங்களை வைத்து ஜெபித்தானே. அது மாதிரி என்ன ஆயிடுச்சு? நம்ம ஜெபிக்கணும். எஸ்ப்பா எங்களுக்கு பரிசுத்த ஆவி வல்லமை கொடுங்க, எங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம எத்தனை பேர் தான தர்மம் பண்ண முடியும்? ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், ஒரு 10 நாள் பண்ணலாம். நம்ம டெய்லி பண்ண முடியாது. அது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம தான தர்மம் பண்ண முடியுமா? அப்பேற்பட்ட பணக்காரன் கொடுக்குற உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. நல்ல சொல்லுவீங்களா? அது என்னதான் வேர்ல்டுலேயே பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவங்களும் செய்ய மாட்டான் அந்த மாதிரி வேலையா. அல்ல இல்லையா? நான் சொல்றது விளங்குதுங்க உங்களுக்கு? பரிசுத்தாவை பிடிச்சி கொடுத்துருன்றாரு ஆண்டவர். நீயே அவனுக்கு செஞ்சு கிடக்குற. பரிசுத்தாவை பிடிச்சி கொடுத்துரு. அவன் பரிசுத்தாவை பிடிச்சிக்கினானா, உறுதியா பிடிச்சிக்கினானா, உன்னை எப்படி அவர் நடத்துறாரு அதே மாதிரி அவனை நடத்திட்டு போயிடுவார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன். பூமியும் நிறைவும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அல்லேலூயா. அப்ப நல்லா கேட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம எல்லோருக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும். நாம ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நோவாவுக்கு எப்படி உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ, தயவு கிடைத்ததோ, அவனை பேழைக்குள்ள எப்படி நீங்க சேர்த்து அந்த கதவை நீர் வைத்து அடைத்தீரோ, அதே போல எங்களையும் உமது பேழைக்குள் சேர்த்துக்கொள்ளும். இயேசுவே எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று நீங்க எப்படி பிதாவினிடத்தில் பெயர் பெற்றீரோ, அதே போல எங்களையும் நீங்க அழைக்கணும். ஏசப்பா, நாங்க உங்களுக்குள்ளா இருக்கணும். தேவனே, எல்லா குறைவைகள் மகிமையிலே ஐஸ்வர்யத்தினால் நீங்க நிறைவாக்கணும். நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஸ்தோத்திர பலியிடணும். அதே நேரத்தில் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தான தர்மமும் செய்யணும். பரிசுத்த ஆவி இல்லாதவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கத்தக்கதான முறையில அவர்களுக்கு சத்தியத்தை நாங்கள் போதிக்கணும். விசுவாசத்தில் அவரை நடத்தணும். முடிவு பரியந்தம் இருந்து நடத்தணும். எங்களை நீங்கள் அவர்களுக்கு காவல்காரராக வைத்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு கொடுத்த அந்த உத்தியோகத்தை நாங்கள் முடிவு பரியந்து செய்து முடிக்கணும். ஆண்டவர், ஆரோடை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமுள்ள ஊழியத்தை ஒருவனும் தானாக செய்ய முடியாது என்று சொன்னீரே. ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யணும். அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் எழும்பணும். ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. அடுத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆசீர்வதிக்கிறோம். எந்த கொரோனா போன்ற கொள்ளை வியாதிகள் ஏதும் அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். அக்னியா இருந்து காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.